வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டெல் லேப்டாப்போட கீபோர்ட் மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக அந்த லேப்டாப்பில் ப்ராப்ளம் என்னென்னா கீபோர்டு ஒர்க் ஆகலை. ஸோ அது கஸ்டமருக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மாற்ற போகிற லேப்டாப் பார்த்திங்கன்னா டெல் இன்ஸ்பிரியான் 15. நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம கீபோர்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ கீபோர்டு எப்படி மாற்றலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் ரிமூவ் பண்ணால் பேட்டரி வந்துடும். அப்புறமா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த டூல் இருக்கு இல்லையா, இது வச்சு ஃபஸ்ட்டு இதோட கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். அது ரொம்ப பெருசாக இருக்கனால மைக்ரோ ஸ்கூட்டர் வச்சு ரிமூவ் பண்ணுறோம். அப்புறமா அதோட ஃப்ளெக்ஸ் கனெக்டரை ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்மள ரிமூவ் பண்ண கீபோர்டு மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்க கீபோர்டை இதுக்கு நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்க கீபோர்டு. ஸோ இது இந்த ரிமூவ் பண்ண ஓல்டு கீபோர்டு, இது நமக்கு தேவையில்லை. நம்ம இப்போ வாங்கின கீபோர்டை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக வாங்குறது. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. சேம் அதே கீபோர்ட் தான், எந்த சேஞ்சஸும் நமக்கு இல்லை. ஸோ நம்ம மாற்றுற கீபோர்டு எல்லாமே வந்து நம்ம 3 months வாரண்டியில் நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம கீபோர்டு மாற்றும் போது அதோட ஃப்ளெக்ஸ் கனெக்டர் இருக்கு இல்லையா, அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் கனெக்டரை மாட்டிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கீபோர்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ கார்னர்ஸ் எல்லாமே செட்டாக இருக்கான்னு ஜஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு கீபோர்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ ஒன்று ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கீபோர்டு மாற்றிட்டோம். இப்போ நம்ம பேட்டரி மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு கீபோர்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.